கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு போய் அவனை செல்வ சீமானா மாற்றினார். உங்களை என்னை அப்படியே மாற்றுவார். அதுக்கு நீயும் நானும் கேட்டுட்டு போனா பத்தாது, ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க எல்லாம், ஒப்பு கொடுக்கணும். சரி, மூணாவது பாயிண்ட் படிச்சிருவோமா? ஆதியாகமம் 16:1-2 படிங்க வேகமா. ஆதியாகமம் 16:1-2. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார். அவசரம் கொடுக்க. சரி, இப்ப பாருங்க, வேலைக்காரி இல்லைங்களா? வேலைக்காரி அப்பெல்லாம் அது உண்டு. மறுமனையாட்டி, யாக்கோபுக்கு எத்தனையோ மறுமனையாட்டிகளா இருந்தாங்க. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. இப்ப இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல சகஜமா இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்துதா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அந்த சட்டத்திட்டங்களை மாத்தினார். அப்படி இவ சாராளுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆனா அவன் அவசரம் கொடுக்க என்ன பண்ணிட்டா, என்னை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டு வேலைக்காரியோடு நீ சேருன்னு சொல்லி அவன் மூலம் வந்துதான் என் வீடு கட்டப்படும் சொல்லி ஆகாரை இணைத்தால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதுல சோதனை கட்டம் என்ன தெரியுங்களா? கரெக்டா இவ குழந்தை பிறந்தோட சாராள் கர்ப்பவதி ஆயிட்டா. தப்பு பண்ணிட்டான். ஆகாம இருந்திருந்தாங்க கூட போட்ட பிளான் கரெக்டான்னு இருப்பா. கரெக்டா இவளும் ஆயிட்டா. இப்ப என்ன ஆகி போச்சு, இவளை ஏண்டா கூட விட்டோன்னு ஆகி போச்சு. ஆபிரகாம் தான் சைலண்டா இருந்தான். அவருக்கு என்ன, இப்ப குழந்தை பிறந்துருச்சு, பைபிள வளர்ந்துட்டான். வளர்ந்து 2களும் விளையாடையில எப்படி பார்த்தாலும் ஆகார் குழந்தை மூத்தவன் தானே. சாராளுடைய பிள்ளைய பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி விளையாண்டுருக்கான். இதை பார்த்த சாராளுக்கு கோபம் வந்துருச்சு. வேலைக்காரியோடைய பையன் என் பையனை கிண்டல் பண்ணிட்டானே, முதல்ல அவளை துரத்து. ஆபிரகாம்கிட்ட ஒரே பிடிவாதம், நீ துரத்தியா? என்னதான் சொன்னாலும் ஆபிரகாமுக்கு அவளும் மனைவி தான். இவனுக்கு மனசு கேட்கல, துடிக்குது. என்னதான் இருந்தாலும் மனைவியாச்சே, இவ அதுக்கு மேலேயாச்சே. இப்போ இவ சொல்றது கேட்காம போனாலும் அவகிட்ட சொல்றதா இவகிட்ட சொல்றதா ஆகிறான், தத்தளிக்கிறான். அவ ஒரு குழந்தை எடுத்துட்டு சிறு வயசு புள்ள எங்க நான் துரத்துவேன், போய் இவ என்ன பண்ணுவா அப்படின்னு தவிக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதை வந்து எபிரேயரில் எழுதும் பொழுது எபிரேயன் என்ன எழுதுறான், இல்லை படிக்க வேண்டாம், டைம் ஆகுது. எபிரேயன் என்ன சொல்கிறான், சாராள் வந்து வாக்குத்தத்தம், ஆகார் வந்து நியாயப்பிரமாணம். எப்பவுமே நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் வந்தால் தான் நியாயப்பிரமாணம் முடியும். அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் சாராளுடைய பையன் வாக்குத்தத்தம் அவன் வரும்பொழுது தான் ஆகாருடைய பிள்ளை நியாயப்பிரமாணம் அது முடிவுக்கு வருது. இப்போ புரிஞ்சுங்களா? எப்போ ஆகாருடைய பிள்ளையை துரத்துறா பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் வந்தோடனே நியாயப்பிரமாணம் துரத்தப்படுது. இப்போ புரிஞ்சுதா? ஏன் இப்போ நம்ம நியாயப்பிரமாணம் நம்ம இல்லை, ஏன் நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்துக்கு இப்போ நம்ம படிக்க வேண்டியது இல்லை, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இயேசு வந்துட்டாரு. இன்னைக்கு மாசம் ஆகட்டும், வாரம் ஆகட்டும், இல்லை இடையிலே ஆகட்டும், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது இல்லைங்களா? அந்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா அந்த வாக்குத்தத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். வாக்குத்தத்தத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகும். இப்ப அந்த ஏற்ற வேலை வந்துருச்சு, நியாயப்பிரமாணம் போகணும், துரத்த சொல்லிட்டா. ரொம்ப வேதனை. ஏன்னா தான் பிள்ளையாச்சே, அவ வேலைக்காரியா இருந்தாலும் அந்த பிள்ளை யாரு, என் பிள்ளையாச்சே. இப்போ இவளுக்கு நான் இவ என் மனைவிங்கிற உரிமை உள்ளவளாச்சே. இப்போ இவளுக்கு நான் பேசின சண்டை வந்துடுமே. ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, ஆகார ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, என் இஸ்மவேலை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அந்த குழந்தை எங்கே போய் என்ன பண்ண போகுது ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் வராரு, அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஆதியாகமம் 21:8 8-9 பிள்ளை வளர்ந்து பால் மலர்ந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்றார். இருப்பது முதல்ல வேணும்ட்டா, அவனாலதான் என் குடும்பம் கட்டப்படும்னா
இவளுக்கு ஒரு குழந்தை வந்தானே, ஆனால் அது அவங்க மேலே தப்பில்லை. இது எப்பவுமே பழைய ஏற்பாட்டுடைய அத்தனை நியாயத்தையும் புதிய ஏற்பாடு வந்து தான் தீர்ப்பு சொல்லுது. ஏன்னா அது விலகுது, நியாயபரமான விலகுது. அதையுடைய லாஜிக் தான் இந்த அர்த்தம். சரி, ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். அப்படின்னா ஆபிரகாம் துக்கமா இருந்தால் இப்படிதான் தெரிஞ்சுக்கணும், துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கு கிட்ட தான் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாம் நீ கேள். இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் மனைவி பேச்சை கேட்கவே மாட்டாங்க. மனைவி பேச்சை கேட்கறதுனால கசப்புன்னு நிறைய குடும்பங்களில் எனக்கு நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வரும். எதை சொன்னாலும் கேட்க மாட்டார். கோயம்புத்தூரில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் எங்கள் கணவன் ஒரு சொத்தே வாங்கினாலும் சரி எங்கிட்ட சொல்ல மாட்டார் பிரதர். கேட்டவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு என்ன மண்ணாங்கட்டி தெரியும் பாரு, எதை கேட்டாலும் உனக்கு என்ன மண்ணாங்கட்டி தெரியும்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் ஏதாவது இந்த அம்மாட்ட கேட்டோம்னா எனக்கு தெரியாது. முக்கியமாக இதை விட போன வருடம் நினைக்கிறேன், பையனை எந்த ஸ்கூலில் சார் தெரியாது பிரதர், ஃபீஸ் கட்டிட்டீங்களா தெரியாது பிரதர், என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார். திடீர்னு பையனுக்கு யூனிஃபார்ம்லாம் மாட்டி விட்டு கூட்டிகிட்டு போவாராம்மா. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தேவன் தனக்கு பிரியமான ஆபிரகாமுகிட்ட அவர் சொல்றாரு, உன் மனைவி சாராள் சொல்வதை எல்லாம் கேளு. நான் ஒத்துக்கிறேன், சில சமயம் மனைவிமார்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், அதை பக்குவமா எடுத்து சொல்லுங்க. கடந்த வருடத்தின் ஜூலை நான் நினைச்சிருந்தேன் அந்த பழைய வீட்டை நானே வித்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் மனைவிட்ட சொல்ல அவங்க விற்க முடியாதுன்னு சொல்ல, ஐயோ எனக்கு விற்க மனம் இல்லைங்களா, ஒரு மாதத்துக்கு மேலே நான் அவங்களோட போராடுறேன். ஏன்னா அப்படி துணிகரமாக கையெழுத்து வாங்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லை. அவங்கள புரிய வைக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கு பல டெக்னிக்கல்லாம் பேசணும். அது கட்டினா 3 வீடுமா, இங்கே கட்டினா 4 வீடுமா, அங்கே கட்டினா இவ்வளோதான் வரும், இங்கே கட்டினா இவ்வளோ வரும், இத்தனை சொன்னாலும் கடைசியாக என்ன சொல்லுவாங்க, அந்த வீடை நான் விட முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் பிள்ளைகளுக்கு விளக்கி பிள்ளைய சொல்லி எல்லாம் 2 பிள்ளைகளும் சொல்லி எல்லாம் விளக்கி அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு புரிய வச்ச பிறகு தான் நான் அடுத்த கட்டத்துக்கே இறங்கி அவங்கள கையெழுத்துவேன். ஏன்னா வலுக்கட்டாயமாக கையெழுத்து பண்ண போட்டுருவாங்க தான், ஆனால் அது கண்ணீரோடு இருக்கும். அதில் எனக்கு பிரியம் இல்லை. தெரியாது, விஷயம் தெரியாது, ஆனால் வேணும், அவ்வளோதான். அப்படிதான் எல்லா மனைவி இருப்பாங்க. அதுக்காக 2 வச்சு போடு கையெழுத்துன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆபிரகாமுகிட்ட அதான் சாராள் சொல்ல, யாரும் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற ஆன்லைன்ல பார்க்குற எத்தனை பேர் தம் மனைவி இடத்துல சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம செய்யறோம். கிறிஸ்துவ ஒரு 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 குறிப்பு பார்த்தீங்களா? அந்த குறிப்பை படித்து பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் அதிக டைவர்ஸ் யார் தெரியுங்களா? கிறிஸ்டியன்ஸு. டைவர்ஸ் விவாகரத்து பண்ண கூட்டங்களில் யார் அதிகம் பார்த்தாக்க கிறிஸ்தவர்கள். துணிகரம், எல்லாம் எனக்கு தெரியுங்கிற துணிகரம். முஸ்லிம்ஸ் கம்மியாமா, வேடிக்கை பாருங்க. அவங்க வேணா பண்ணலாம் தலாக், கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவில் டைவர்ஸ் பண்ணது அதிகமாமா எண்ணிக்கை. எத்தனை பேர் நம்ம மனைவிகளை கனப்படுத்தினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சொல்ற சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் செய்ய கேளு. பார்த்தான், சரி ஒப்பு கொடுத்துட்டான். சரி சாமி நீ புறப்படு, வேணுங்கிற தண்ணி சாப்பாடுங்க எல்லாம் ஒட்டகத்தில் வச்சு ஆகார் கண்ணீரோடு புறப்படுறா. நீ போ, உன்னத தேவன் உன்னை காத்து கொள்ளுவார். ஆண்டவர் பாருங்க, இவனை எப்படி ஆசீர்வதிக்கணும், சாராளை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஒரு பங்கு வச்சுட்டு ஆகாரை எப்படி ஆசீர்வதிக்கணும் தனியா கூட்டிட்டு போயிட்டு அங்க சொல்றாரு, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், உன் பையன் அப்படின்ட்டார். உலகத்துல செல்வ செழிப்போடு இருப்பான் பாருங்க, அவனையும் ஆசீர்வதித்தார். நல்ல தேவன், சொல்லுங்க நல்ல தேவன். இந்த பக்கம் வாக்குத்தத்தம் நிறைவேறுது, இந்த பக்கம் நியாயப்பிரமாணத்தை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நீ நியாயப்பிரமாணம் கிடையாது, வாக்குத்தத்தம். ஓகே,
ரைட், ஹalleluya. சரி, அப்போ அடுத்ததாக இது எத்தனாவது பாயிண்ட் முடிச்சேன் நான்? மூணாவது பாயிண்ட். இப்போ நாலாவது பாயிண்ட் பாருவோம். ஆதியாகமம் 22ல் 1 to 6 வரையிலும் படிங்க வேகமா. ஆதியாகமம் 22 1 முதல் 6 வரை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 6 வரலும் படிச்சுங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்னத்துல எந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தா? மனைவி சம்பந்தமா ஒப்பு கொடுத்தா உங்க வீட்டு சம்பந்தமாவும் கர்த்தர் இறங்கி வேலை செய்யறார். ரெண்டாவது சகோதரன் சம்பந்தமா சொத்து பத்துல பிரச்சனையா ஒப்பு கொடுங்க, அங்கேயும் கர்த்தர் இறங்கி வேலை செய்வார். மூணாவது பாயிண்ட் பிள்ளை குழந்தைங்க, அவங்க விஷயத்திலும் குழந்தைகளை ஒப்பு கொடுங்க. நான் பெருமைக்கு பேசல, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசுறேன். சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு கையில ஒரு குழந்தைய தூக்குனா அந்த குழந்தைக்கு என்ன வயசோ அப்படி என் 2 குழந்தைய இப்படி வச்சுட்டு என் ஜெபத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா என் சொந்த பந்தம்லாம் தம்பி 2 பொண்ணா அப்படின்னாங்க. நான் பயமா இருந்தாலும் சொல்லுவேன் 2 பொண்ணு தான். அப்போ தனி ஜபத்தில் 2 பேரையும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைகளை இந்த கையில் தூக்க முடியும்ல, எனக்கு அந்த வாலிப பருவம் இருந்ததில்ல. நான் தூக்கிட்டு சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை வளர்த்த தெரியல, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. மழை மண்டையாட்டம் நிறைய பேர் என்னமோ குச்சியை வச்சு நான் தான் வளர்த்துறேன் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி 2 குழந்தைகளை கையில் எடுத்துட்டு நான் சொன்னேன், எனக்கு பொட்ட பிள்ளைங்க பிறந்திருக்கு, பொட்ட பிள்ளைகள் எனக்கு வளர்த்த தெரியல, பொதுவாகவே எனக்கு குழந்தைய வளர்த்த தெரியல ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி அந்த கண் முன்னாடி அந்த காட்சி நிற்குது. எனக்கு யாரும் இல்லை என் வீட்டுக்குள்ளே, நான் 2 தூங்கிட்டு இருக்கேன், கையில் ஏந்திட்டு அழுதேன், எனக்கு பிள்ளைகளை வளர்த்த தெரியல ஆண்டவரே, எனக்கு வளர்த்த தெரியாது, அவங்கள வளர்த்து கொடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் 31 வருஷம் கடந்துருச்சு, என் பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தினார். அதன் காலத்தில் ஏன் தெரியுமா, நீங்க காலம் கெட்டு கிடக்குது, எந்த புள்ள எங்க ஓடுன்னு தெரியல. போன வாரம் எங்களுக்கு நாங்கள் நேசிக்கிற ஒரு நல்ல குடும்பம், எப்பவுமே எங்கிட்ட எல்லாத்தையும் கேட்குற ஒரு குடும்பம், திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் அவசரமாக ரேஸ் கோர்ஸில் காரில் வந்துட்டுருக்கேன். திடீர்னு ஃபோன் பார்த்தாம அட இந்த பொண்ணா அப்படின்ட்டு டப்புன்னு ஒரு ஓரமான்ட்டு சொல்லு சாமி அப்படின்னு ஓன்னு அழுதுச்சு. ஏம்மா அழுகை நிறுத்திட்டு சொல்லுனே, அண்ணா புள்ள வீட்டுக்கு வரலண்ணா அப்படின்னா. வீட்டுக்கு வரலன்னா 9 நாள் ஆச்சுண்ணா. 9 நாளா என்ன அப்படின்னு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற வேன் டிரைவரோட ஓடிட்டாலாம். அப்புறம் எல்லாம் கமிஷனர்லாம் சொல்லிட்டோம். கமிஷனர்லாம் மிரட்டி அந்த பையனை வர சொன்னாங்க. கடைசியில் கமிஷனரே சொல்லிட்டாரு, அந்த பிள்ளைக்கு 18 தாண்டிடுச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் விருப்பம் என்னவோ அதுதான், உங்களை பேச்சை கேட்டு வந்தா கூட்டிகிட்டு போங்கன்னாரு. நான் போய் கேட்டேன், மழை வந்துருச்சு சாமி அப்படின்னு. நாங்கள் சொல்லவே எந்திரிச்சு அந்த பையன் வண்டியில் ஏறி கொண்டு போயிட்டா. பெத்த வயிறு எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு. அவள் சொல்லிட்டு ஓன்னு அழுதா. உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஏதோ உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு நினச்சிட்டு வளர்த்தாதீங்க. கையெடுத்து கும்பிட்றேன், பொட்ட பிள்ளைகளை வச்சவங்களுக்கு தயவு செய்ய சொல்ல. இன்னைக்கு ஆம்பளை பையனும் அப்படி தான், பொட்ட பிள்ளையும் அப்படி தான், 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 பிள்ளைகளை முதல்ல ஒப்பு கொடுத்து பழகுங்க. பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை எல்லா ஜெபத்திலையும் ஒப்பு கொடுங்க. எனக்கு தெரியாது, என் பையனை வளர்த்த தெரியாதுன்னு ஒப்பு கொடுங்கய்யா, ஒப்பு கொடுங்க. அப்படி இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் ஹல்லேலூயா
தேவன் கொஞ்ச நேரம் பார்த்தாரு பாருங்க. ஆபிரகாமை விட்டுட்டாரு. விட்டுட்டு திடீர்னு அவருக்குள்ள எண்ணம், ஆமாம் ஆபிரகாம் நம்ம மேலே பிரியமா இருக்கிறானா? ஏன்னா அவனுக்கு குழந்தை வேணும்னு இருந்தான். 99 வயசுல குழந்தை பிறகுது. அப்போ அவன் எவ்வளவு ஆசையாக இருந்திருப்பான். 25 ஆண்டுகள் திருமணம் ஆகி அவனுக்கு குழந்தை இல்லை. 99 ஆயிடுச்சு, குழந்தை வருது. சார், இந்த குழந்தை வந்த உடனே இவன் என்னை மறந்துட்டானா? அப்போ நீங்க வணங்குகிற தெய்வம் நீங்க மறந்துட்டீங்களான்னு பார்க்குறாரு. காசு வேணுமா கொடுத்துருவாரு, பிள்ளை வேணுமா கொடுத்துருவாரு, எல்லாம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பார்ப்பாரு? என்னை மறந்துட்டியான்னு பார்ப்பாரு. இதுதான் ஆண்டவரோட ஒரு விளையாட்டு. என்ன மறந்துட்டியான்னு பார்க்க என்ன பண்ணாரு ஆபிரகாம்? ஒரு நிமிஷம் வா. என்ன ஆண்டவரேன்னா, நேராக அங்கே மலை இருக்கு பார்த்தியா, 3 நாள் பயணம். எத்தனை நாள் பயணம்? 3 நாள் பயணத்தில் ஒரு மலை இருக்கு பார்த்தியா, அங்கே நேராக போய் ஈசாக்கு பலி கொடுத்துருன்ட்டாரு. இவர் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. உன் பையனை நீ என்ன பண்ணிடுற? பலி கொடுத்துருந்தாரு. அவன் பார்த்தான் கொஞ்சம் நம்மளா இருந்துருவேன், ஆனால் பைத்தியமா உங்களுக்கு அப்படின்ட்டு இருப்போம். 5 வருஷம் பிறந்த குழந்தைக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன லூஸான்னு கேட்டுருவோம். ஆனால் அவர் சீரியஸாக சொல்றாரு. இவனை ஓகே அப்படிங்கிறான். ஓகேன்ட்டான். ஓகேன்ட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறான். 3 நாள் பயணம், மலையடி வேற வந்துருச்சு. எப்பவுமே அவன் ஜமீன்தார் தானே, ஒரு 10-20 வேலையாட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இங்கே நிலுங்கப்பா, நானும் பிள்ளையானா போய் பலி கொடுத்துட்டு நாங்கள் திரும்பி வருவோம். அந்த திரும்பி வருவோங்கிறது ஒரு பெரிய மெசேஜ், இன்னைக்கு வேண்டாம், திரும்பி வருவோன்னு சொல்லி போட்டு பையனை கூட்டிகிட்டு மேலே போகிறான். பையன் கேட்குற, அப்பா நெருப்பு இருக்குது, அருவாள் இருக்குது, ஆடு அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கையெழுத்து. சார், இதுல முக்கியமான விஷயம் என்ன? சொல்லு வாயத்துற. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் பிள்ளைகளை யார் பார்க்கணும்? இது தெரியாம என்னமோ நான் எடுத்து என் பையனை சார், நான் அன்னைக்கே பயந்துட்டேன். பொட்ட பிள்ளைங்க விஷயம் அந்த வயசுலேயே நமக்கு எல்லாம் தெரியும். அதனால் நான் பயந்து என்ன பண்ணிட்டேன், அப்போவே ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த ஒப்பு கொடுக்கறது எனக்கு தெரியாது, இந்த மெசேஜ்லாம் தெரியாது. ஆனாலும் என் மனசு பயந்துருச்சு. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துறேன்ட்டேன். காலேஜ் போயில ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ட்டேன். நல்லா படித்தாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தான் வேலையே கிடச்சிது. படிக்கிறது எதுக்கு? ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வேலை கிடைக்கலன்னா? சார், எல்லாம் பண்ணிட்டாரு. அடுத்தது கல்யாணம் வரப்போகுது. ஆண்டவரே பிள்ளைல கல்யாணம் வருது. என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சின்னவளுக்கு குழந்தை பிறக்க பெரிய லேட்டெல்லாம் இல்லை, 1 வருஷம் தான் முடிஞ்சது. சொந்த பந்தத்துக்குள்ள அப்படியே மெதுவாக சத்தம் கிளம்புது, ஈசல் கிளம்புற மாதிரி. ஏன் இன்னும் ஆகலை? இவளுக்கு அழுகு வந்துருச்சு. டேடி என்ன இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க, என்னென்னமோ டெஸ்டிங் கூட்டிகிட்டு போகிறேன். போ, ஆனால் மாத்திரை சாப்பிடாதானே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். அது எப்படி நானும் இன்னையும் வெட்கப்பட்டு போவோம்? போ, ஏன்னா பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் மாத்திரையை சாப்பிட்றாத. போயிட்டா மாத்திரையை வச்சுட்டா பேசாமல் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் கவலைப்படாது. அன்றைக்கி ராத்திரி கரெக்ட் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரி என்கிட்ட அவள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ராத்திரி நான் நல்ல தூக்கத்தில் இருக்கேன். இரவு நேரம் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொப்பனத்தில் பேசினவர். நான் டக்குன்னு கட்டலில் படுத்திருக்கிற சொப்பனம் தெரியுது. நல்ல பிள்ளைன்னு ஒரு உருவம் நிற்கிது. ஒரு குழந்தைய எடுத்து என் கையில் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு பார்த்தேன், கண்ணு முழிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்தா, டேடி இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் நான் மெசேஜ்னா அந்த மெசேஜை கொடுத்துட்டு அவள் சாட்சி சொன்னா, நான் கன்சீவாக இருக்கிறேன்னா கையெழுத்து. அவள் என்ன சொன்னா தெரியுங்களா? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா. சார், வெட்கப்பட விட மாட்டார் சார். என் சின்னவ கொஞ்சம் நேரம் கம்மி, பெரியவ நல்ல கலரு. அது சின்னதுலேயே அவருக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன் டேடி நான் மட்டும் கருப்பாக பிறந்தேன்னா? எனக்கு அதெல்லாம் மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தது. அவளுக்கு கன்சீவ்னு சொன்னானே, நான் ஜெபம் பண்ணேன். அவளை குறித்து என்னெல்லாம் ஏங்குனாலோ அதெல்லாம் பிறக்க போகிறவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. வெளியே வருது ஆண் குழந்தை, வெளியே வருது தக்காளி மாதிரி வருது, அந்த கலராக வரான். இப்போ இவாஞ்சலினை விட அவன் தான் கலரு. அவன் வீடியோ போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னது, நானும் என் பயங்கரமாக இப்போவே கீபோர்டை பிடிச்சிட்டு பாடுறாரு. சார், ஒப்பு கொடுத்த குழந்தை
ஒப்பு கொடுத்து கொண்டு இதையெல்லாம் நான் இவங்க 2 பேரையும் நான் பார்த்து நான் என்ன சொல்லுவேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இப்போவும் என் பேர பிள்ளைகளை கையில் வச்சுட்டு 2 பேர் பக்கத்தில் தான் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்த்து கொடுத்துட்டீங்க, இதுகளையும் உங்கள் ராஜ்யத்துக்கு வளர்த்துங்க. இவங்க ஐடியில் வரணுமா IASல வரணுமான்லாம் நான் கேட்கல, உங்கள் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக வைங்க. என் பிள்ளைங்க ஒரு சமயம் இவனை நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இவனை என்ஜினியரிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் ராஜ்யத்துக்கு படிக்க வைங்க. நான் திருப்பூர் கோயம்புத்தூருக்குள்ள சுற்றிட்டு இருக்கேன், என் பேர பிள்ளைங்க உலகம் முழுவதும் சுத்தவாள். ஒப்பு கொடுத்தியா நீயே? காசு 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 காசு. சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க, நீ அலையிறதுனால தான் விட்டுட்டார், போ அலைப்போ அப்படின்ட்டார். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒப்பு கொடுங்க. இப்போ பாருங்க, வந்தாச்சு மலைக்கு. ஒரு குறிப்பு சொல்லுது அவனுக்கு 13 வயசுன்னு. அவ்வளோ பெரிய பையனை எடுத்து வெட்ட போறான்னா பையனுக்கு தெரியாமல் போயிருமா? குதிச்சிருப்பான், பையன் அழுதுருப்பான், டேடி டேடி ஏன் டேடி இப்படி பண்ணீங்க இருப்பான். அவன் குதிக்க கூடாதுன்னு கயிறு கால் எல்லாம் கட்டியிருப்பான். கட்டி கட்டி அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பக்கம் பக்கத்தில். இப்போ நான் இங்கே ஒரு பீடம் கட்டுறேன்னு வைங்களேன், கவனிக்கிறீங்களே, இங்கே ஒரு பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்துக்கு கல் வச்சு அடுக்கணும். அங்கே இங்கே பொறுக்கிட்டு வந்திருப்பானா மாட்டானா? சொல்லுங்கய்யா, வந்திருப்பான மாட்டானா? எல்லாம் அடுக்கி வச்சுட்டு பையன் கையெல்லாம் கட்டி கிட்டி மேலே தூக்கி போட்டு அருவாளை எடுக்கிற மட்டும் ஒன்றும் சத்தத்தை காணோம், எடுத்து ஓங்கி வெட்ட பிடின்ட்டான். நிறுத்துன்னு ஒரு சத்தம். அங்க படிச்சு பாருங்க, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் கையை தட்டு பார்க்கலாம். ஆமென். உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க ஐயா. ஏதோ எனக்கு ஞானம் இருக்கு புத்தி இருக்குன்னு வளர்த்திட்டு இருக்காதீங்க, ஒப்பு கொடுங்க. உன் பிள்ளை உன் கண்ணு முன்னாடி வளரும் பாருங்க எப்படின்னு. சும்மா சம்முன்னு என்ன மாதிரி கோயில் காலையாட்டு நடக்கும். உன் பிள்ளையோட ஞானத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று பேச பயப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுக்கிற மட்டும் பேசாத, ஓங்கின பிறகு பேச விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஒப்பு கொடுத்துட்டா நீங்க யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். நான் கிறிஸ்டியனுங்கிற, சர்ச்சுக்கு வந்தேங்கிற, ஞாயிற்றுக்கிழமை வந்தேங்கிற, ஆனா ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறியே, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறியே. நீ ஒப்பு கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயந்தவனாமா. அப்ப தேவனுக்கு பயந்தவன் எப்படி இருக்கணும்? ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கணும். தேவனுக்கு பயந்தவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எப்ப அவனை பத்தி தெரிஞ்சுட்டாரு? சார் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். உடனே அந்த எல்லைக்கு போயிடல, உடனே அந்த உச்சத்துக்கு போகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனான். இது ஒரு ஸ்டெப். அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் தான் அவன் உச்சத்துக்கு போய் விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் எடுத்தான். அப்படி அறிந்தால நீ ஏக சொல்பார பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே. எங்க இருந்ததுங்க? பின்னாக. எல்லாரும் வாய் தெரிஞ்சு சொல்லுங்க, பின்னாக. இப்ப எனக்கு பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். சார் அவருக்கு உண்டான பலி அவருக்கு தெடுக்க தெரியும். நிறைய பேர் என்னங்களா, அப்ப சர்ச்சுக்கு வந்து காசு கொடுத்தாதான் ஆண்டவருக்கே செலவு பண்ணுவாங்களா? அப்ப கடவுளுக்கே காசு வேணுமா? முதல்ல அந்த புத்தியை எடுத்துடணும். சார் அவர் பலி அவருக்கு எங்க கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? பலிபீடம் கட்ட கல் வேணும். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே இங்கெல்லாம் பொறுக்கி இருக்கணும். சொன்னா இல்லையா? நீங்களும் ஆமான்னு சொன்னீங்களா இல்லையா? பொறுக்கி இருக்கணும். பொறுக்கிறப்ப ஏன் இந்த ஆடு தெரியல? அங்க இங்கன்னு கல்லு பொறுக்க தெரிஞ்சவனுக்கு இந்த ஆடு ஏன் தெரியல? அவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறேன் ஒரு ஆடு புதர்ல இருக்கு. சார் உங்க வாக்கு தத்தம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஆசீர்வாதம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. ஏன் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஒப்பு கொடுக்க தெரியல. ஒப்பு கொடுங்க, உதவி வரும். இந்த தலைப்பை கொஞ்சம் யோசிச்சு தான் எழுதினேன். ஒப்பு கொடுத்தோன்னு தான் ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு? உதவி வந்துச்சு. ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருக்கே ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சது.
நீங்க ஒப்பு கொடுங்க. சும்மா கஷ்டம்னு அழுதுட்டு இருக்காதீங்க, போராடிட்டு இருக்காதீங்க. வேலை வேலைன்னு போராடாதீங்க. வேலை வேணும், போராடுற வேலை இல்லை. சொல்லுங்க, எனக்கு அடிமைத்தனம் இல்லாத வருமானம் வேணும். சொல்லுங்க, எனக்கு அடிமைத்தனம் இல்லாத ஒரு வருமானம் எனக்கு வேணும். ராஜரீகமான வருமானம் சொல்லுங்க. நான் ராஜரீகமான ஒரு வருமானம். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ராஜரீகத்தை பத்தி ஒரு நாள் மெசேஜ் இடையாங்கிறாரு. இப்படிதான் சார் என் மெசேஜ் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது ராஜரீகம் ட்ரை பண்றேன். அடுத்த வாரமான்னு தெரியல, பார்ப்போம். அவர் கொடுத்தாத நான் பேச முடியும். ஹல்லேலூயா. ராஜரீகமான வருமானம், அடிமைத்தனம் இல்லாத வருமானம். பத்தும் பத்தாம காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போதுமா, வீட்டுக்கு கொடுக்கலாமா, எனக்கு ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா, 15ஆம் தேதி அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய் ஆட்டை வாங்கலாம், வேண்டாம் ஐயா, இந்த தரித்திர பிழப்பு எனக்கு வேண்டாம். சொல்லு, வேண்டாம். எண்ணி எண்ணி செலவு பண்ணுகிற தரித்திர வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, தாராளமாய் சம்பாதிக்கிற ஏராளமான வருமானம் எனக்கு வேணும். புடிவாதமா கேளு, நீ பிள்ளை. சார், இந்த வருமானம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஜோப்பை பார்த்துட்டு ஹோட்டல் கடையில் ஏறக்கூடாது, பர்ஸை பார்த்துட்டு துணி கடையில் ஏறக்கூடாது. சார், நான் பாட்டுக்கு போகணும், பார்க்கணும், பிடிச்சிருந்தா இந்த ஏடிஎம் ஸ்கிராப் பண்ணிக்கிடாது. ஹல்லேலூயா. ஏங்கி தவிச்சவன் நானு. ஏன் இப்படி ஹோட்டலுக்கு போனா பார்த்துக்குவேன், அதுக்கு மேலே தின்னுட்டு நாளைக்கு மாவாட்ட சொல்லிட்டானா. துணி கணக்கு போனா பார்த்துக்குவேன், பத்திரமா பார்த்து வச்சுக்குவேன், அதையும் பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா. சார், அப்பதான் எனக்கு ஒரு ஏக்கம் வந்தது, என்னடா வாழ்க்கை. நம்ம பக்கத்தில் ஒருத்தன் தாராளமா எடுத்துட்டு போறான்யா, புறஜாதி. நான் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஆரம்பிச்சுங்க. அடிமைத்தனம் வருமானம் எனக்கு வேண்டாம். அன்னைக்கு என்னுடைய ஜெபம் பல வருடங்களா பண்ணினேன். கர்த்தர் ராஜரீகமா வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும்.